அப்பா ம் அப்பா ம் அப்பா என்னடா? ஒருத்தவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறது தப்பு தானேப்பா? ஆமா. யார் எடுத்தா? பிரகாஷ் அண்ணா மாடியில. அம்மோ, இந்த நேரத்துல கூட அப்பாவும் பொண்ணும் என்னதான் பேசுவீங்கன்னு தெரியாது. தண்ணி குடிச்சியா நீனு? குடிச்சேனே. எழுந்திரி. குடிச்சிட்டேம்மா. குடிச்சிட்ட? எழுந்திரி. ஆ அச்சச்சோ, சாரி 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 அம்மு, சாரி. ஹலோ ஹலோ ஹலோ. பா பா பா. தண்ணி குடிச்சிட்டியா? தூங்கலாமா? ஹலோ, யார் இது? கேக்குதா? அண்ணே நான் தான் அசோக் பேசுறேனே. கேக்குதா இல்லையா? அசோக், என்ன இந்த நேரத்துல? வெளியே தானே நிக்கிறேன். வெளியே உள்ள வர வேண்டியதானே? சரி, இதை வரேன். அசோக் வெளியே நிக்கிறான். அசோகா? வீட்டுக்கு தாண்டி வரேன். வை. டேய் அசோக், அண்ணே. உள்ள வர வேண்டியதானே? உங்க போனுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணே. என்னடா இந்த நேரத்துல? சக்தி அண்ணி அம்மா அப்பா நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வர்றாங்கண்ணே. ஓ, அண்ணே இந்த தடவை கன்ஃபார்மா வர்றாங்கண்ணே. காலையில 7 மணிக்கு வர்றாங்கண்ணே. அவங்க அப்பாவே என்கிட்ட பேசினாருண்ணே. காலையில பிக்கப் பண்ண நான் தான் போறேன். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே, அவருக்கு வயசாகுதுலண்ணே. எத்தனை வருஷம் தான் பெத்த பொண்ணையும் பேத்தியும் பார்க்காம வீம்பு பிடிக்கிறேன்னு அவருக்கும் தோணாதா? நம்புங்கண்ணே. அவங்க வரட்டும். வர்ற வரைக்கும் இதை சக்திகிட்ட மட்டும் சொல்லாம இரு, தயவு செஞ்சு. கண்டிப்பா வர்றாங்கண்ணே. அவங்க வந்தா எனக்கும் சந்தோஷம் தான். அசோக், டேய் அவகிட்ட எதுவும் காட்டிக்காத. ஏண்ணே? அண்ணி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் நல்லா ஆச்சு. இருக்கேன் அண்ணி. என்ன இந்த நேரத்துல? சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு. ஓ, பாப்பா எங்க ஏன்? அண்ணி? தூங்கிட்டாளா? அவ சும்மா தான் படுத்திருக்கா. நீ ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க? உள்ள வா, சாப்பிட்டியா? இருக்கட்டும் அண்ணி. இதோ ஆரம்பிச்சிட்டா. நான் பாருங்க போய் அண்ணி. அவளை தூங்க பாருங்க வைக்கிறேன். அண்ணி, பாருங்க அண்ணி, நீங்க இப்போ. பாருங்க அண்ணி. பாத்துக்க, உடம்பு சரி அண்ணி. பாத்துக்க, வரேன். நான் அப்படியே கிளம்புறேன் அண்ணி. ஆ சரி. ம். அண்ணே இந்த தடவை கன்ஃபார்மா வர்றாங்கண்ணே. நம்புங்க. வரட்டும், வந்தா பாத்துக்கலாம். நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன் இல்ல? சரி, ஒரு பெட் வச்சுக்கோமா? என்ன? 1000 ரூபாய் பெட் வச்சுக்கோ. நாளைக்கு வரலைன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் தர்றேன். வந்துட்டா எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க போதும். முதல்ல அவங்க வரட்டும். நானும் உனக்கு 2000 தரேன், சரியா? அப்ப 2000 ரூபாய் எடுத்து வைங்க. காலைல வந்து வாங்கிக்கிறேன். சரி, பாத்து. சரி, டைம் ஆச்சுண்ணே. ஓகே. கிளம்புறேண்ணே. என்ன தைரியத்தில் என் பொண்ணு சத்தியை கேட்குறீங்க? சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்ந்துருக்கீங்க. கூட பிறந்தவங்க சொந்த பந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. சரி, நீங்கள் என்ன ஆளுங்க? அது உங்களுக்கே தெரியல. இப்படி இருக்கும்போது எப்படி என் பொண்ணை கொடுப்பேன்னு நம்புறீங்க? என் பொண்ணு சக்தியை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. கிளம்புங்க. எப்போ எங்க சம்மதம் இல்லாம அந்த அனாதை தான் முக்கியம் நம்ம போனாலும் இனி எங்களுக்கு 2 பொண்ணு இல்லை. எங்க மூத்த பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறோம். இனி ஜென்மத்துக்கு அவ எங்க முகத்துல முழிக்கக்கூடாது. வாங்க சார். ஒன்று சாரி சார். அதெல்லாம் இல்லை, வாங்க வாங்க. தூங்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, வாங்க. சார், ஒரு சின்ன சரவணனா? help. என்ன ஹெல்ப்பு? சக்தி அப்பா அம்மா காலையில வர்றாங்க. ஓ என்னங்க ஓங்குறீங்க? சக்தி அம்மா அப்பா வராங்களாம். இல்லை, நான் வேற. நீங்கள் உட்காருங்க முதல்ல, உட்காருங்க ப்ளீஸ் சார். உட்காருங்க. சக்திக்கு தெரியும்ல, சக்தி ஹாப்பி தானே? இல்லைங்க, சக்திக்கு தெரியாது. ஏன்? இதுக்கு முன்னாடியே 3 தடவை அவங்க வரேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வராமல் போகும்போது சக்தி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவங்களுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால தான் சார் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்புக்கு வந்தேன். சொல்லுங்க,
என்ன ஹெல்ப்பு? நம்ம அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் சமைக்க வந்தார்ல சார். ஆமாம், நம்ம சாமிநாத் சார். சார் அவர்கிட்ட சொல்லி நாளைக்கு காலையில் ஒரு 15 பேத்துக்கு சமைக்க சொல்ல முடியுமா சார்? 15 பேர் வராங்களா? இல்லை சார், அவங்க 3 பேர் தான் சார். வழக்கம் போல் ஒருவேளை சக்தி அப்பா அம்மா வராமல் போயிட்டாங்கன்னா அந்த சாப்பாடை நம்மெல்லாம் சனிக்கிழமை சாப்பிடுவோம்ல சார், அந்த மாதிரி நம்மளே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு எதுங்க அவரு ஜெயந்திட்ட சொன்னா சமைக்க போறாங்க? நானே சரி. சமைச்சிருவேனே. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த சிரமமே வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நீங்கள் கொஞ்சம் கேளுங்க சார் அவர்கிட்ட. மணியாச்சு. சுவாமி நமஸ்காரம். இல்லை சாமி, ஒரு சின்ன விவகாரம். நாளைக்கு நம்ம நெய்பர் வீட்டில் ஒரு விசேஷம். டைமா எத்தனை மணிக்கு வராங்க? காலையில் 7 மணிக்கு எக்மோர் ஸ்டேஷன் வந்துருவாங்க சார். சுவாமி 7 மணிக்கு எக்மோர் ஸ்டேஷன், 7:30க்கு வீடு. அவங்களாம் வீட்டில் இருக்கும்போது டிஃபன் ரெடியாக இருக்கணும் நம்ம வீட்டில். உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். சரவண 5 மணிக்கு மீட் பண்ணுறோம், அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூங்க தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சக்தி அப்பா அம்மா வர்ற வரைக்கும் இது சக்திக்கு தெரியவே வேணாம். ப்ளீஸுங்க, நாளைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த வாட்டி அம்மா அப்பா வந்துருவாங்க. வரணுங்க. ஏன்னா சக்திக்கு அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இருக்காது. அதெல்லாம் இல்லை, நிச்சயம் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. சாரி சார், இந்த நேரத்தில் உங்களுக்கும் சிரமத்தை கொடுத்து. எப்போ பாரு நீங்கள் சாரி டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இது உங்கள் தப்பு கிடையாது. சாமிநாத் சார் வந்து 5:30க்கு வருவார், 3:30க்கு விட்டாப்ல. வணக்கம் சார். அவர் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே. மன்னிக்கணும் சார், நான் 5 மணிக்கு வராப்புல தான் பிளானு. ஓ, அது என்னவோ நம்ம சங்கர் சார் எப்போ ஆர்டர் கொடுத்தாலும் கூடவே 2 ஆர்டர் ராசியா சேர்ந்து வருது. இதை முடிச்சுட்டு அப்படியே செங்கல்பட்டு வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். கேசரி ரெடியா இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணிட்டு சரவணன் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா. உங்களுக்கு சார். இல்லை அவர் இல்லை, நான் இப்போ ஏற்கனவே காலி பண்ணிட்டார், நீங்க சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு இப்படி சாமி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம் சார். மேடம் இதுல வந்து நார்மல் இட்லி இருக்கு, இதுல வெஜிடபிள் இட்லி இருக்கு, கீழே கிச்சடி, இது பொங்கல். சார், எவ்வளவு சார்? அதேதான். 4 மணி நேரத்துக்கு 2500 மட்டும் கொடுங்க. 2000. ஆமா சார். அது கரெக்டாக அவ்வளவுதானே சார்? அவ்வளோதான். சந்தோஷம் சார். 3 இருக்கு. கொடுங்க சார். அப்படியா? இருக்கட்டும், கொடுங்க சார். சுவாமி சார் சார் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். பரவாயில்லைங்க, வைங்க. பரவாயில்லைங்க, சந்தோஷமா ரொம்ப நன்றி வச்சுக்கோங்க. சார். நான் எங்க முறை போய் சமைச்சாலும் அந்த வீட்டுல நல்ல சுபகாரியம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். ஓ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சாமி. சக்தி இப்ப திடீர்னு எந்திரிச்சு நீங்க எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்வீங்க? அவளை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா சார், சக்திக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நீங்களும் ரெஸ்ட் எடுங்க சார். நான் சரி சார், கிளம்புறேன். வாங்க. அவருக்கு ரெஸ்ட் ஒன்று தான் தேடி குறை வரேன். சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டார். அட ஏன்டி நீ வேற.